ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்த் கேர் தமிழ். எல்லாரும் எந்நாளும் நலமுடன் வாழணும் அப்படின்னா ஹெல்த் கேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாமே. இந்த சேனலை நீங்கள் ஷேர் செய்கிறதன் மூலமாக மற்றவங்களுக்கும் இதை பயனுள்ளதாக ஆக்க முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளார போகலாம். கற்றாழை ஜூஸோட ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கற்றாழையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இதோட குளிர்ச்சி தன்மை இருக்குல்ல, அதனால பாரம்பரிய மருத்துவத்திலையும் இந்த கத்தாழையை பயன்படுத்திட்டு வர்றாங்க. சருமம், கல்லீரல் முதல் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கற்றாழை ஜூஸு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். கற்றாழை இருக்குல்ல, அது நம்மளோட உடம்போட ஆரோக்கியத்துக்கு பல வழிகளில் நன்மை சேர்க்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை அறிஞ்ச நம்மள பலரும் கற்றாழையை சாப்பிட்றத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த கத்தாழையை ஜூஸ் வடிவத்தில் கூட தினமும் எடுத்துக்கலாம். கத்தாழை ஜூஸை பலரும் வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாங்க. இருந்தாலும் கூட இந்த கத்தாழை ஜூஸை நம்மளோட வீட்டில் தயாரித்து குடித்தோன்னா கூடுதல் சிறப்பாக இது அமையும். கற்றாழை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கற்றாழை, தண்ணீர், எலுமிச்சம்பழ சாறு, தேன். இப்போ இந்த கற்றாழை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கற்றாழையில் இருக்குல்ல, அதோட 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, மேல் தோல் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நல்லா கவனமாக வெட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி கற்றாழை ஜெல்லை மட்டும் சுரண்டி எடுத்துருங்க. எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கற்றாழை ஜெல்லை ஒரு கிண்ணத்தில் மாற்றி அதை சுத்தமாக கழுவிட்டு, அதாவது 1லேருந்து 2 முறை நல்லா கழுவிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு கற்றாழை ஜெல்லு அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்சிருக்க கற்றாழை ஜூஸை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கோங்க. இதோடையே தேவையான அளவு தேன், லெமன் ஜூஸு இதெல்லாம் சேர்த்து நம்ம குடிக்கலாம். லெமன் ஜூஸ் இருக்குல்ல, இது கற்றாழை ஜூஸோட சுவையை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால லெமன் ஜூஸை இந்த கற்றாழை ஜூஸ் போடுறப்ப தவிர்த்துடாதீங்க. நீங்கள் செய்கிற ஸ்மூத்தி, ஷேக்குகளில் கூட இந்த கற்றாழை ஜூஸை சேர்த்து குடிக்கலாம். கற்றாழை ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்மளோட சருமத்துக்கு அத்தியாவசியமான விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள்லாம் இந்த கற்றாழை ஜூஸில் நிறைய இருக்குது. இது உங்களோட சருமத்தை நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். அதை உள்ளிருந்து பளபளப்பாக மாற்றுறதுக்கும் உதவுது. கற்றாழை ஜூஸ் குடிக்கிறதுனால முகப்பருக்களை கூட தடுக்கலாம். குடல் இயக்கத்தை இந்த கற்றாழை ஜூஸ் குடிக்கிறதன் மூலமாக மேம்படுத்திக்க முடியும். இது குடலில் நீர்ச்சத்தை அதிகரித்து மலச்சிக்கலை கூட தடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றாழை ஜூஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். கற்றாழையில் கால்சியம், பொட்டாசியம், துத்தநாகம், சோடியம், விட்டமின்கள், தாதுக்கள்லாம் நிறைய இருக்குது. இதில் நிறைஞ்சிருக்க ஊட்டச்சத்துக்கள் நமது உடலுக்கு தேவையான ஆற்றலை கூட தருது. இதில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குல்ல, அது நமது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்க கூட உதவுது. அலர்ஜி, இதய நோயினுடைய அபாயத்தை கூட குறைக்குது. கற்றாழை ஜூஸ் குடிக்கிறது ரத்தத்தை சுத்திகரிக்குது. அல்சர், மூட்டு வலியிலிருந்துலாம் நிவாரணம் பெறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பு: கற்றாழை இயற்கையானதாக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு பொருந்தாமல் போகலாம். நீங்கள் ஏதேனும் உடல்நல பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த கற்றாழை ஜூஸை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.